வடலூர் சத்தியஞான சபை பெருவெளியில் தொல்லியல் துறையினர் 2 மணி நேரம் ஆய்வு செய்தனர். கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரேம். இந்த சோதனையுடைய முக்கியத்துவம் என்ன? தற்போது தொல்லியல் துறையினர் எது போன்ற விஷயங்களை கவனிக்கிறாங்க? அங்க என்ன மாதிரியான பழங்கால கட்டமைப்புகள் கண்டறியப்பட்டிருக்கு? தேவப்பிரியன், வடலூரில் தற்போது மாநில தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக வடலூர் சத்தியஞான சபை என்பது வடலூர் பகுதியில் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் ஆண்டுதோறும் இங்கு ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்படும். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து ஜோதி தரிசனம் கண்டுகளிப்பார்கள். இந்த நிலையில் வள்ளலார் புகழை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் தமிழக அரசு கடந்த சட்டசபை தேர்தலின் போது ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள். குறிப்பாக சர்வதேச மையம் என்பது அமைக்கப்படும் என்று. இதற்காக 100 கோடியும் நிதி என்பது ஒதுக்கீடு செய்து கடந்த பிப்ரவரி மாதம் என்பது நாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த சத்தியஞான சபையில் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு குவிவார்கள். இதனால் இந்த இடத்தில் சர்வதேச மையம் அமைக்கக்கூடாது என அப்பகுதியில் ஏற்கனவே சத்தியஞான சபை கட்டுவதற்காக நிலம் கொடுத்த பார்வதிபுரம் மக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். பல்வேறு கட்ட போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டது. நிலையில் எதிர்ப்பை மீறி அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் பார்வதிபுரம் மக்கள் அந்த பள்ளம் தோண்டும் பணியின் போது கடந்த மாதம் 8ஆம் தேதி பள்ளத்தில் இறங்கி மாபெரும் போராட்டம் என்பது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது தெரிவித்த நிலையில் மாற்று இடத்தில் சர்வதேச மையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த வள்ளலார் சபை சர்வதேச மையம் என்பது சர்ச்சைக்குள்ளையாக நிலையில் இதனை மீறி சர்வதேச மையம் அமைக்கப்பட்ட பள்ளம் தோண்ட இடத்தில் அஸ்திவாரங்கள் மற்றும் பழங்கால சுவர்கள் என்பது தென்பட்டது. இதனை தொடர்ந்து இந்த இடத்தில் எந்தவித பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்பதால் கடலூரை சேர்ந்தவரும் விழுப்புரத்தை சேர்ந்த தமிழ் வேங்கை, அதே போல் கடலூர் சேர்ந்த வினோத் ராகவன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பதை தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வடலூர் சத்தியஞான சபையில் சர்வதேச அமைக்கப்பட்ட இடத்தை உடனடியாக தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு மே 10ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இந்த நிலையில் இந்த மாநில தொல்லியல் துறை அதிகாரியான துறை இணை இயக்குனர் டாக்டர் சிவானந்தன் தலைமையில் மாநில தொல்லியல் துறையின் ஆலோசகரான தயாளன் மற்றும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் டாக்டர் செல்வகுமார் ஆகிய 3 பேர் கொண்ட குழு தற்போது இன்று காலை வடலூர் சத்தியஞான சபைக்கு வந்து வருகை தந்தார்கள். தற்போது 1 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த சோதனை என்பது அந்த பள்ளத்தில் மற்றும் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த பள்ளத்துகளில் ஏற்கனவே பழங்கால சுவர்கள் மற்றும் சுவடுகள் அதிக அளவில் இருந்தால் அதையெல்லாம் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு எந்தெந்த அளவுகள் இருக்கிறது, இது எந்த காலத்தான பழங்கால சுவர்கள் என்று பல்வேறு கோணத்தில் ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டனர். தற்போது 1 மணி நேரம் சோதனை என்பது நிறைவு செய்துவிட்டு அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்வதற்காகவும் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி பிரேம்.